வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். தென்னாசிய நாடுகளுக்கு இடையிலான புலம்பெயர்ந்த தேசங்களில் தென்னாசிய நாடுகளுக்கு இடையிலான அமைதி, நல்லிணக்கம், சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதி லண்டனில் மாபெரும் சர்வதேச மகாநாடு ஒன்றை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. வாய்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற தலைப்பில் இந்த மகாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸ்மால் ட்ராப்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க் என்ற 2 அமைப்புகள் இணைந்து இந்த மகாநாட்டை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த மகாநாட்டினுடைய முக்கிய கருத்தாளர்களும் இதை ஒழுங்கு செய்பவர்களுமாக இருக்கின்ற ஸ்மால் ட்ராப்ஸ் சார்ந்த பிரதிநிதிகளை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு ஸ்மால் ட்ராப்ஸினுடைய சிஇஓ இருக்கக்கூடிய திவாகரன் தியாகராஜா அவர்களோடு பாலநந்தினி பாலசுப்ரமணியம் நிலா என்று எல்லோராலும் அறியப்பட்ட நிலா அவர்களும் இந்த அமைப்பினுடைய மிக முக்கிய கர்த்தாக்களாக இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான அறிவார்ந்த ரீதியில் இந்த கருத்தாடல்களை எடுத்து செல்லனுடைய முக்கியத்துவம் நோக்கில் இந்த அமைப்பு மிக முக்கியமாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்களோடு இணைந்து இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க்கோடு இணைந்து அவர்கள் இந்த மகாநாட்டை திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வகையில் இவர்களோடு கவுன்சிலர் ஜெயரஞ்சன் அவர்களோடு டாக்டர் நிக்கோலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். Also joining us today, Dr. Nicola Garrington, head of the advisory board at Small Drops. Thank you for joining Nicola today with us. வணக்கம் எல்லோருக்கும். மிகவும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நோக்கி, இந்த செயலாக்கத்தை நோக்கி ஸ்மால் ட்ராப்ஸ் அமைப்பு நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் சிஇஓ இருக்கக்கூடிய திவாகரன், உங்களிடம் நான் கேள்வியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சர்வதேச நாடுகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்றவங்களுக்கு இடையில் இந்த பொதுவாக நீங்கள் தென்னாசிய நாடுகளுக்கு இடையிலான அமைதி, நல்லிணக்கம், சமூக ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? பல்வகையான தென்னாசிய நாடுக அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை என்ன? இந்த ஸ்மால் ட்ராப்ஸினுடைய இந்த பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற கருத்தாக்கத்தை கருத்தரங்கை கொண்டு வருவதற்கான மிக முக்கிய பின்னணி உங்களுடைய செயற்திட்டத்தில் என்னவாக இருக்கு? அதாவது இன்றைய உலகம் நிறுவனம் சார் உலகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அரசுகள் சார்ந்த, வல்லமை வாய்ந்த அரசுகள் சார்ந்த உலகமாக இருக்கிறது. ஆகவே இந்து சமுத்திரத்தில், குறிப்பாக தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இலங்கை தீவில் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வை நோக்கியும், அதாவது தென்னாசியாவில் இருக்கின்ற இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சார்ந்தும் நாங்கள் அரசுகளுடன் மாத்திரம் பேச முடியாது. எதிர்வரும் காலங்களில் நிறுவனங்கள் ஊடாகவும் பேச வேண்டிய நிலைக்கு இருக்கிறோம். இன்றைய உலக ஒழுங்கை தீர்மானிப்பதில் 50% இப்போது நிறுவனங்கள், அதாவது இந்த அமைப்புகள் பணியாற்றுகின்றன. ஆகவே இந்த அமைப்புகளுக்கு ஊடாக நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அவ்வாறு கொண்டு செல்கின்ற போது நாங்கள், அதாவது அமைதிக்கும் சமாதானத்துக்குமான குரல்கள் என்ற அடிப்படையில தான் போக முடியும். அதாவது உலக அரங்கில நாங்கள் ஒரு ஜனநாயகவாதிகளாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கும், ஜனநாயக முறைமை தழுவிய செயற்திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதையும் உலகம் நம்ப வேண்டும். நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, சரியாக நடக்கிறோம் என்று உலகத்தால் நம்பப்படவும் வேண்டும். ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகங்களுடனான ஒரு உறவை வலுப்படுத்துவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வர முடியும். ஆகவே இன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அமைதியின்மை, போர்ச்சூழல் என்பது காரணமாக இன்றைய காலத்தில் எங்களுக்கு உடனடி தேவையாக இருக்கிறது அமைதியும் சமாதானமும். ஆகவே இந்த அமைதியும் சமாதானத்தையும் கொண்டு வருவதன் ஊடாகத்தான் ஈழத்தமிழர் சார்ந்த அரசியல் பிரச்சனையை உலக அரங்குக்கு கொண்டு வர முடியும். இல்லாவிடில் இந்த போர்ப்பதட்ட சூழல் தொடர்ந்து நிலவுமாக இருந்தால் ஈழத்தமிழுடைய பிரச்சனை ஏற்கனவே முடிவடைந்த பிரச்சனையாக மாறி போய்விடும். வெறும் ஐநா மன்றம், அதாவது யூஎன்னுக்கு போய் நாங்கள் தனியே நிற்பதனால எங்களோட பிரச்சனையை கொண்டு, அதாவது உலகம் தழுவிய செல்வாக்கை அல்லது உலகம் தழுவிய ஆதரவை நாங்கள் பெற முடியாது. ஆகவே ஈழத்தமிழர்கள் தங்களுடைய ஆதரவை எங்கெங்கெல்லாம் எடுக்க வேண்டுமோ, ஈழத்தமிழர் எங்கெங்கெல்லாம் தொழிற்பட வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் தொழிற்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். சர்வதேச அரசியலில் நாங்கள் எல்லா அமைப்புகளிடமும், எல்லா சமூக அமைப்புகளிடமும், எல்லா நிறுவனங்களோடும் நாங்கள் பேச வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். உலகினுடைய இன்றைய அரசியலை தீர்மானிப்பதில் நிதி நிறுவனங்களும்
அதற்கு அடுத்ததாக இந்த சமூக நிறுவனங்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. ஆகவே நாங்கள் எடுத்த வாக்கில நிதி நிறுவனங்களை நோக்கி போக முடியாது. ஈழத்தமிழ் இருக்கிற இன்றைய அறிவியல் மட்டத்திலையும் எங்களுடைய கொள்ளளவு மட்டத்திலும். ஆகவே நாங்கள் முதல் கட்டமாக இந்த சமூக அமைப்புகள் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஊடாக மெல்ல மெல்ல நகர்ந்தால் தான் அந்த நிதி நிறுவனங்களை நோக்கி போக முடியும். ஆகவே ஈழத்தமிழுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வருவதற்கு ஐநாவில் தனிய குரல் கொடுப்பதில் இருந்து நாங்கள் இந்த குரல் கொடுக்கப்படாத இடங்கள் இப்போது கண்டறியப்பட்டு அந்த இடங்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து அந்த இடங்களை நிரப்புறதுதான் எங்களோட வேலையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் எனப்படுகின்ற சிறுதுளி அமைப்பு, அதாவது ஈழத்தமிழர்கள் அரசியல் ரீதியாக என்னென்ன அந்த கேப்புகளை விட்டார்களோ அந்த கேப்புகளை ஃபில் பண்றதுதான் எங்களோட வேலையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அமைதிக்கும் சமாதானத்துக்குமான இந்த முயற்சி என்பது தமிழ் மக்களுடைய குரலை வெளியே கொண்டு வருவது தான். அந்த குரலை எவ்வாறு கொண்டு வரணும், காலத்தின் தேவைக்கு ஏற்ற மட்டும் குரலை கொண்டு வர முடியும். ஆகவே இன்றைய கால சூழலில் நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்னவோ அந்த வேலைகளை நாங்கள் எந்த காலத்துக்குரியதாக செய்து முடிக்கணும். இதனாலதான் இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். மிக்க நல்லது திவாகரன், நல்லது அறிமுகத்தோட. நிலா, நீங்களும் ஒரு இந்த நிறுவனத்துடைய உருவாக்குனர் என்ற பட்சத்தில் நான் ஸ்மால் ட்ராப்ஸ் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுடைய சமூகத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது பல அமைப்புகள் ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக, ஈழத்தமிழ் சார்ந்த விடுதலை தொடர்பாக பல அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன, பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன. பல வகையிலே நம்பிக்கை இழந்த நிலையில் மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு சிந்தனை இருக்கின்றது. ஆகவே ஸ்மால் ட்ராப்ஸ் தொடர்பான ஒரு அறிமுகத்தை, அதுக்குண்டான நோக்கம் என்ன, இது ஒரு அரசியல் அமைப்பா அல்லது சமூக அமைப்பா அல்லது பொதுவா அமைப்பா, எப்படியான அமைப்பாக இது அறிமுகம் கொண்டு வருகின்றீர்கள், அது தொடர்பாக இந்த மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவை என்ன என்பது தொடர்பான அதை பற்றி ஒரு விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தால் மேலதிகமாக நீங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற வாய்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக பேசிக்கொள்ளலாம். மிகவும் நன்றி ரஜிதாக்கா. என்னென்னு சொன்னா, ஸ்மால் ட்ராப்ஸ் என்ற நிறுவனத்தின் விஷன் அண்ட் மிஷனை நாங்கள் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டிசைட் பண்ணி இருந்து நாங்கள் அந்த விஷன் அண்ட் மிஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதாவது மக்கள் நோக்கிய பிரயாணமாக, அதாவது அடிப்படையில் மக்கள் அன்றாடமாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எது என்பதனை ஆராய்வு செய்தல். முதலாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிற மக்களும், அதாவது இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எங்களுடைய தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அதாவது உணவு பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது கல்வி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அரசியல் நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது போர் சூழலில் இருக்கின்ற மக்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல, அதாவது ஏற்கனவே திவாகரன் சார் சொன்ன மாதிரி அடையாளப்படுத்தப்படாத பிரச்சனைகளை அடையாளம் காண்பதும், அந்த பிரச்சனைகளின் ஊடாக நாங்களும் நீங்களும் ஒன்றாக இருக்கின்றோம், எங்களது பிரச்சனையும் உங்களது பிரச்சனையும் ஒன்றாக இருக்கிறது என்பதனை அந்த மக்களுடன் ஒன்றிணைந்து பேசுவதன் ஊடாக எங்களுக்கான ஆதரவு தளத்தை எடுப்பது என்பதுதான் இந்த ஸ்மால் ட்ராப்ஸின் முதலாவது நோக்கமாக இருந்தது. அப்ப இந்த ஸ்மால் ட்ராப்ஸை நாங்க ஒரு என்ஜிஓவாக, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணும் போது அநேகமான சமூக அமைப்புகள் ஐதவேதிய அவியல் போட்டு எழுதுறவ ஒன்று கல்வி சார்ந்த உதவிகளை செய்கிறோம், மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு லிமிட்டெட் செக்ஷனுக்குள்ள நிக்கிறவ. ஆனா ஸ்மால் ட்ராப்ஸ் கிட்டத்தட்ட 10 விதமான பிரச்சனைகளை முன்னுக்கு வச்சது. அதாவது சிறையில் வாடுகின்ற மக்களுக்கான பிரச்சனை, போரால் பாதிக்கப்பட்ட மக்களில் அவர்களின் உரிமை சார்ந்த பிரச்சனை, அதாவது சிறுதெருக்கள், பெருந்தெருக்கள், வீதிகள், நகரங்கள், நகரமயமாக்கல் சார்ந்த பிரச்சனை, இவ்வாறாக ஒரு 10 விதமான பிரச்சனைகளை ஸ்மால் ட்ராப்ஸ் அடையாளம் படுத்தி அதை சேவை செய்வதாக இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் ஆரம்ப பணி திட்டம் இருந்தது. அந்த தொடர்ச்சியின் நோக்கமாகத்தான் நாங்கள் 2 வருடம் இந்தியாவில் நின்று பணியாற்றி இருந்தோம். அதற்கு முதல் 2 வருடம் இலங்கையில் பணியாற்றி இருந்தோம். இப்போது எங்களை போல பிரச்சனைகளை சந்திக்கின்ற மற்ற நாடுகளை நோக்கி, அதாவது குளோபல் சவுத்தில் இருக்கிற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள், உதாரணமாக உகண்டா, நைஜீரியா, கானா, அப்படி எல்லா நாடுகள்லையும் எங்களோட பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதனூடாக, மற்றது மிக முக்கியமான பிரச்சனை உமன் எக்ஸ்பெக்டேஷன், சில்ட்ரன் எக்ஸ்பெக்டேஷன், ஹியூமன் டிராபிக்கிங், இப்படி சட்டம் சம்பந்தமாக அல்லது மக்களுக்கு சட்டம் பற்றிய தெளிவில்லாத பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இவற்றை அடையாளப்படுத்தி அவை சம்பந்தமாக அவேர்னஸ் கொடுக்கிறது, அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஊடாக அதை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதும் தான் இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் வேலை. அப்ப வெறும் நிவாரண உதவிகளை வழங்குவதை விடுத்து அறிவியல் சார்ந்து, இன்று
மக்கள் தொழில்நுட்பத்தில் சிக்கி இருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி மிக அதிக அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த மக்களின் உண்மையான உள்ளார்ந்த பிரச்சனைகள் சரியாக அடையாளப்படுத்தப்படாத அளவிலும் தொழில்நுட்பத்தில் வருகின்ற செய்திகளை நம்புகின்ற அளவிலும் எங்கள் மக்கள் ஒரு ஒரு பிற்படுத்த அல்லது ஒரு பின்னோக்கி செல்கின்ற நிலையில் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் அதை செய்து அதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் 2020ஆம் ஆண்டு தோற்றம் பெற்று அதன் செயற்பாடுகள் ஒவ்வொரு பக்கமாக மக்களின் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அநேகமான என்ஜிஓக்கள் கலை நிகழ்ச்சிகளை செய்வார்கள், சிலர் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியை செய்வார்கள், சிலர் அரசியல் பிரச்சனைகளை மட்டும் அவர்களது வெள்ளைக்கோட்டுக்குள் நின்று செய்வார்கள். ஆனால் நாங்கள் இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட பிரச்சனைகள் என்ற அடிப்படையில் இந்த ஸ்மால் ட்ராப்ஸை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் என்ற நிறுவனம் இப்போது கனடாவிலும் பதியப்படுவதற்கான எல்லா பணித்திட்டங்களுமே ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் ஒரு 3-4 நாளில் அந்த கனடாவில் பதிவு வந்துடும். அதே போல இந்தியாவிலும் இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் நிறுவனம் ஏற்கனவே எங்கள் கட்டமைப்புகள் சார்ந்து பதிவு பண்ணப்பட்டு அதுவும் வெளியில் வந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த 5 ஜூலைக்கு முதல் இந்த பதிவுகள் எல்லாம் ஒரு சட்ட ரீதியாக வெளியில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மிக நல்லது. மிக முக்கியமாக மனிதாபிமான பொருளாதார ரீதியாக தேவைகளை உடனடி தேவைகளை செய்வதற்கான பல அமைப்புகள் நிறையவே இருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கே ஒரு மனித நேயத்தை கட்டி எழுப்பதும் அந்த மனித நேயத்துக்கூடாக மனிதர்களுக்கிடையில் சமூகங்களுக்கிடையில் அமைதியை கொண்டு வருவதற்குமான வேலை திட்டங்கள் தொடர்பாக ஆக்களுடைய ஒருங்கிணைப்பு மிகவும் குறைவாகவே விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் ஸ்மால் ட்ராப்ஸினுடைய பணி மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். சமூகத்துக்கு பல நல்ல விளைவுகளை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு நான் இன்று உங்களை சந்திப்பதிலும் உங்களுடைய செயற்திட்டங்களை கலந்து ஆலோசிப்பதிலும் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். நல்லது. நாங்கள் now I would like to talk to Dr. Nicola. Dr. Nicola, as head of the advisory board, why is the dialogue and collaboration between South Asian communities important in today's world situation? It's very important that we understand the situation in South Asia and that we understand on the ground what is happening. The information that we get within the United Kingdom is extremely limited. It's extremely limited. We only focus in the United Kingdom on what is going on in Europe, whatever affects us. So, for instance, at the moment, it will be about oil in the Straits of Hormuz. So this dialogue within Small Drops enables us to communicate with each other through this platform. So I myself personally have never had a global perspective. So through Small Drops, I've been able to widen my horizons and connect and communicate through Small Drops. A very important lesson for me personally is that I have to reach out beyond the normal media streams and social media platforms, which are very, very limited in the information that's coming through. So I personally think that Small Drops is a way for me to widen my horizons within peace building through education and educational governance, but also particularly for the Sri Lankan for peace building and through community engagement, which is very, very important and makes, my hope is to make them feel more inclusive so that we can understand your culture and your history, and that you can understand us as well. It's very important to me. Yeah. Thank you very much for your interest and involvement with these projects. Actually, everyone have to come together to bring the peace and harmony. So that's your role will be more, vital for this to take off these projects. Thank you, Nicola. Then I will come back to you to ask more questions. And Jayaranjan, counselor, ஒரு advisory small drops நிறுவனத்தினுடைய ஒரு advisory boardல ஒரு அங்கத்தவராக இருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானது நினைக்கின்றேன். இந்த செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் ஒரு கவுன்சிலராக பிரித்தானிய அரசியல் தளத்தில் பணியாற்றுகின்ற சமூக அரசியல் தளத்தில் பணியாற்றுகின்ற நிலையில்
ஸ்மால் ட்ராப்ஸினுடைய பணிகள் தொடர்பாக அதனோடு உங்களுடைய இணைவு தொடர்பாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படியான திட்டங்களை இவர்கள் முன்னெடுக்க வேண்டும், எப்படியான திட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இணைந்திருக்கிறீர்கள்னு சொல்லுங்கள். வணக்கம் அனைவருக்கும். இந்த பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற இந்த ப்ரொஜெக்டை நீலா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினவர். நான் முதல் இந்த பேக்ரவுண்டு சொல்கிறேன். நான் ஜெஃப்னாவில் பிறந்தனான், கொலம்பில் வளர்ந்தனான், கொலம்பில் படிச்சுட்டு இங்கே வந்து கேம் ஹியர் ஃபார் மை எஜுகேஷன், குவாலிஃபைட் என்ஜினியர். And 1990 I am politically involved with the Labour Party, and I was selected 2010. Since 2010 until now, last week also I won the election. This is my 5th term, and I'm a councillor. In my experience, I mean, I've been helping Tamil community for a long time, since 1990. Because I'm involved with my local member of the parliament, and early 1990s, Tamil people came here as refugees, and no one here to help them to get their visas and paperwork to be corrected. So me and other few friends created Committee to Defend Sri Lankan Tamil Asylum Seekers, 1990, with the help of my local member of the parliament, Mike Gapes, Ilford South, and we launched a meeting at the House of Commons, and we invite all the refugees who came to this country early 1990s, and they are here safely because during the war time they came here to avoid the war, but nowhere to go here. There are no jobs, no paperwork to get a job, and so these are the things we put it to the government through my local member of the parliament to do something. Then Mike Gapes get involved with the Home Office, tell them that these people are stuck here, you have to do something. Then they fast track the ILR, indefinite leave to remain, for these asylum seekers, so they can get national insurance number, get to work, and they can start their life in this country. So that is my first. That time I wasn't a councillor, only Labour Party member, so I helped them. And since then, my member of the parliament's encouraged me, you become a councillor to help your community. I said, okay. Then 2010 until now, I'm a councillor. I'm helping London Borough, Redbridge, all the Tamil people to on their welfare status, any issues, local issues with the council, I help them. Now, coming to your peace and harmony, this is a good project. That's what Neela introduced to me, and I mean, Tamil people are struggling in back home long time, and we need to do something. And not only that, even the Bangladesh and the other undeveloped countries, we need to help the people to live peace and harmony. And as I am advisory, Neela put me on the advisory board. I don't know what is my what do you call job description. Just give advice, and I can't get help from. I got now I'm local member of the parliaments contacts, so I can tell them that this sort of project going on, and we need any help from them. They will definitely do it. And also, not only that, I got London Borough Redbridge Council with me. We
we are the first council recognize Tamil excuse me, Tamil Heritage Month in January. We passed a resolution in London Borough Red Bridge, and since then we celebrate Tamil community, Tamil Heritage Month, and Pongal Villa in this borough. So these sort of issues, so we encourage all the community come and take part in these events, and we celebrate the events and explain what is going on in Sri Lanka to the other communities, and they realize. And also, I listen other communities what they're saying about their problems in their countries. So we'll take it from the. I stop here now. Thank. Yeah, thank you so much that you have involved in many, for you are giving your hands to help for the people who need it. So thank you so much for your support to the Tamil community as well as to bring all the communities, for the minority communities to come together to talk to someone and to answer their questions. சரி, தேங்க்யூ திவாகரன். நாங்கள் மீண்டும் எங்களுடைய பீஸ் அண்ட் ஹார்மனி தொடர்பான மகாநாடு தொடர்பான விடயங்களுக்கு வரலாம். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக நான் பார்க்கிறேன். தனியாக ஒரு சிறு இடங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அனைத்து சமூகங்களையும் இணைக்கக்கூடியதான, அனைத்து மைனாரிட்டி குரூப்களை இணைக்கக்கூடியது, அவர்களுடைய குரல்களுக்கான நல்லிணக்கத்தை நோக்கி நகர்த்துகின்றதுக்கான இந்த திட்டம் தொடர்பாக இது என்ன வகையாக இந்த மகாநாடு நடைபெற இருக்கிறது? இந்த மகாநாட்டில் நீங்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மகாநாட்டின் நோக்கம் முதலாவது, அதாவது சர்வதேச அமைப்புகளை எங்களுடன் இணைத்துக் கொள்வதும் சர்வதேச சமூக அமைப்புகளுடன் நாங்கள் சேர்ந்து இயங்குவதும் தான். இன்றைய உலகம் அதாவது ஒரு ஒருங்கிணைந்த முகாமைத்துவத்துக்குள் இருக்கின்றது என்ற அடிப்படையில நாங்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லோரையும் இணைந்து நாங்கள் செயற்படுவதன் ஊடாக, அதாவது சர்வதேச அங்கீகாரத்தை அல்லது சர்வதேச பேசுபொருளாக எங்களுடைய பிரச்சனையை கொண்டு வர முடியும். அதனால எங்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசுவதற்கும் உலகம் தழுவிய ஏனைய குரல்களை அங்கே ஒலிக்க செய்வதன் ஊடாக எங்களுடைய குரல்களுடன் ஏனையுடைய குரல்களையும் ஒலிக்க செய்வதுதான் இதனுடைய முதலாவது நோக்கமாகிறது. இரண்டாவது, அதாவது இன்றைய உலகத்தில் அதாவது அமைதிக்கும் சமாதானத்துக்குமான கல்வி நிலையில பார்த்தால் அந்த அமைதிக்கும் அதாவது அதாவது அமெரிக்கான கல்வி சரியான முறையில முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த கல்வி துறையில இந்த அமெரிக்கான கல்வியை, அமைதியை நோக்கிய கல்வியை கற்பிப்பதற்கான தூண்டுதலை ஏற்படுத்துவதற்கான சில முன்மொழிவுகளை நாங்கள் வழங்குவதாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி திட்டத்துல இந்த நிகழ்வு நடக்கும். ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு எங்களுடைய ஒரு பங்களிப்பை செலுத்துவதாகவும் இருக்கும். அந்த பங்களிப்பு கூடாக உலகனுடைய சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருக்கும். இது ஈழத்தமிழ் மக்களை, அதாவது இவ்வளவு காலமும் இருந்த அந்த ஒரு படிமுறை இருக்கிறது, அதாவது நம்பகத்தன்மை அல்ல, அவர்களுடைய பிரச்சனை சார்ந்து ஏனையவர்கள் எங்களை எவ்வாறு பார்த்தார்கள் என்ற அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த விடயம் இருக்கும். ஆகவே இந்த விடயத்தின் நோக்கம் தமிழ் மக்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள், அமைதியை விரும்புபவர்கள், ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் என்ற அடிப்படையில நாங்கள் நம்பகத்தன்மையாக, அதாவது ஏனைய சமூகங்களோடு உறவாடக்கூடிய அரசியல் அறிவையும் சர்வதேச உறவாடல்களை மேற்கொள்ளக்கூடிய சர்வதேச உறவுகளையும் வளர்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வெளிப்பாடு இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாகத்தான் நாங்கள் அதை வெளிப்படுத்த முடியும். இவ்வாறு நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் செய்வதன் ஊடாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அதாவது இந்த நிதி நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களும் தான் இந்த உலகத்தை ஆளுகின்றன, இந்த உலகத்தை வழிப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதன் ஊடாக செய்தி ஊடகங்களுக்கு இந்த விடயப்பரப்பு போகும். அப்ப இந்த செய்தி ஊடகங்களை நாங்கள் கைட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். உதாரணமாக ஐரோப்பிய
ஊடகங்கள் ஐரோப்பா சார்ந்த விடயங்களை எல்லாம் சொல்லும். அதாவது பிபிசியா இருக்கலாம், இனிய நிறுவனங்களா இருக்கலாம். ஆனால் அராபிய நாடுகளின் விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு அல் ஜசீரா இருக்கிறது. ஆனால் தென்னாசிய நாடுகளின் பிரச்சனையை சொல்றதுக்கு பிடி என்ற ஒன்று இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது வளரவில்லை, அது அது பெரிய அளவுக்கு போகவில்லை. அப்ப நாங்கள் இந்த ஊடகங்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவது, ஊடகங்கள்ல எங்கட கருத்துக்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கும் பேசுபொருளாக்குவதற்கும் ஒரு தளம் தேவை. அந்த தளத்தை ஈஸியாக சும்மா பெற்றுவிட முடியாது. அதாவது எங்களுடைய செயற்பாடுகளை கூடத்தான் பெற முடியும். ஆகவே இந்த அமைதிக்கும் சமாதானக்குமான குரல்கள் என்ற அடிப்படையில நாங்கள் கொண்டு வர இந்த 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 குரல்கள் இந்த ஊடகங்கள்ல ஒலிக்க வைக்க வேண்டும். அது ஒரு படிமுறைந்த வளர்ச்சியில அது ஊடகங்களுக்கு போகும். அப்ப இந்த அவேர்னஸை நாங்கள் ஏற்படுத்தினமாக இருந்தால் இன்னொரு கட்ட சர்வதேச பெருமானத்தை பெறக்கூடிய எங்கட பிரச்சனையை சர்வதேச பெருமானத்துக்கு கொண்டு வர முடியும். அப்ப எங்கட பிரச்சனையை கொண்டு வர அதே நேரத்துல தென்னாசியாவில் உள்ள ஏனைய சமூகங்களையும் கொண்டு வர முடியும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற சமூகங்களோட பிரச்சனையும் நாங்கள் கொண்டு வர முடியும். அப்ப நாங்கள் இந்த உலகோடு ஒத்து இசைந்து ஓடுகிறோம். அந்த உலகோடு ஒத்து இசைந்து வாழுவதுதான் இன்றைய உலக ஒழுங்காக இருக்கிறது. இந்த உலகத்துல யாரும் தனித்து வாழ முடியாது. தனித்துவமா வாழ்கிறோம் என்று நாங்கள் ஒரு தனி வேலியை கட்டி இருந்து இந்த உலகத்திலே இனிமேல் காலம் வாழவே முடியாது. ஆகவே ஒரு கூட்டுணவுகளால வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருப்பொருளாக இருக்கிறது. அந்த கூட்டுணவை ஏற்படுத்துவதும் சமூக உறவாடல்களை அதிகரிக்க செய்வதனூடாக ஒரு பரஸ்பர உதவிகள், பரஸ்பர நல்லிணக்கங்களை ஏற்படுத்துவதற்குமான வேலை திட்டம் தான் இந்த அதாவது அமைதிக்கும் சமாதானத்துக்குமான குரல்களாக இருக்கிறது. நல்லது. நிச்சயமாக எங்களுடைய இன்னுமொரு தளத்தில் எங்களுடைய ஈழப் பிரச்சனையை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது தற்பொழுதெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடையாளம் காணப்பட்ட விடயத்தை நகர்த்தி செல்வதற்கு அப்படியான திட்டமிடல்கள், அப்படியான செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியமாக ஸ்மால் ட்ராப்ஸினுடைய பங்களிப்பு ஒரு காத்திரமான ஒரு பங்கை வகிக்கும் என்று நம்புகிறேன். திவாகரன் அவர்கள் கூறியது போல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் உலக ஒழுங்கில் எங்கு இருக்கின்றோம், அந்த உலக ஒழுங்கை நோக்கி எப்படி நகர்கின்றோம், இல்லை உலக ஒழுங்கில் ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன அல்லது பங்களிப்பை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பது தொடர்பான திட்டமிடல்கள் மிக உலக சமாதானத்துக்கான ஒரு தேவையாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் ஈழத்தமிழர்களுடைய அமைதிக்கான வழியையும் வகுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். நிலா, இந்த வகையிலே திவாகரன் குறிப்பிட்ட பல விடயங்கள் கூறியிருந்தார். சமாதான கல்வியை கொண்டு வருவது, அந்த சமாதான கல்வி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல் மைனாரிட்டி குரூப் அவர்களுடைய வாய்ஸஸ் உலகளாவிய ஊடகங்களில் கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது திவாகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த மைனாரிட்டி குரூப்ஸுடைய தேவையை இந்த உலகளாவிய அளவில் வாய்ஸை கொண்டு வருவதற்கு அல்லது சமாதான கல்வியை முன்னெடுப்பதற்கு ஸ்மால் ட்ராப்ஸினுடைய திட்டங்கள் எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்றன, எப்படியான நகர்வுகளை நீங்கள் கொண்டு செல்ல போகிறீர்கள், இதற்கு அரசியல் தளங்களில் அரசியல் தலைவர்களில் நான் உங்களுடைய நிகழ்ச்சி நிரலை பார்க்கும் பொழுது பல இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள், அரசியல் கொள்கை வகுப்பாளர்கள், சூழலியலாளர்கள் பலர் பங்கு பெற்றுக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இவர்களுக்கிடையில் எவ்வாறு இதை கொண்டு நகர்த்தலாம், இது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, கேட்கப்படக்கூடியது போல் உலகம் முழுக்க இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கின்ற பட்சத்தில் இப்படியான விடயங்களை கொண்டு நகர்த்துவதில் ஸ்மால் ட்ராப்ஸ் எப்படியான சவால்களை சந்திக்கின்றது, அதை வெற்றி கொள்ளக்கூடிய நகர்த்தக்கூடிய எப்படியான திட்டங்களை நீங்கள் வகுத்திருக்கிறீங்க? என்னென்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு போராட்டத்திலேயும் விழாமல் எழும்ப முடியாது. ஒரு குழந்தையா இருந்தாலும் முதல் ஓடி நடக்க விழுந்துதான் திரும்பி எழுப்பி வரும். என்னை பொறுத்தவரையில நான் இந்தியாவில போய் வேலைப்பட்டு திட்டம் செய்யக்குள்ள 2 வருஷத்துல நான் அந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டேன். அப்ப அங்க விழுந்திருக்கிறேன், திருப்பி எப்படி எழும்பி இருக்கிறேன். அப்ப விழுகிறது தவறு கிடையாது, எழும்ப வேணும்ன்றதுதான் இந்த ஸ்மால் ட்ராப்ஸின் முதலாவது கருத்து. நாங்கள் எப்படி இந்தியாவை அல்லது இந்திய பொருளாதார நிபுணர்கள் அல்லது கொள்கை வகுப்பு நிபுணர்கள் அல்லது அந்த இந்தியாவின் முடிவெடுக்கக்கூடிய வர்க்கத்தை எப்படி கையாள, நாட் ஓன்லி இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நைஜீரியா, UK, யுனைடெட் கிங்டம், நீங்கள் OCED பார்த்திருப்பீங்கள். டாக்டர் ஜோனாத்தன் மாலே அவர் ஒரு இங்கத்தியன் IMF சார்ந்த நிறுவனங்கள் இங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறோம். சோ அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சிருக்கிறோம். இந்த நோக்கம் என்ன இல்லைன்னு சொன்ன, எப்படி நாங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது
அவர்களுக்கு நாங்கள் பார்த்த மட்டில எங்கட பிரச்சனையே உள்ளார்த்தமாக எங்கட பிரச்சனைக்குள்ள இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலையில ஏற்கனவே டாக்டர் நிக்கோலா சொன்ன மாதிரி அவங்களுக்கு எங்கட பிரச்சனையே சரியாக தெரியாது. இங்க அந்த அந்த எக்ஸ்போஷர் வாரதில்லை. அப்ப நாங்களும் அதை கதைக்காம இருந்தோம் சொன்னால் ஒரு நட்புகளை உருவாக்குவதன் ஊடாக இவற்றை நாங்கள் கையாள முடியும் என்று நாங்க நம்புறோம். அப்ப கடந்த ஒரு 5-6 வருடமாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதர்களுடையும் ஒரு நேரடி உறவாடங்கள் அல்லது ஒரு நட்பு ரீதியாக உறவுகளை வைத்துக் கொண்டதன் ஊடாகத்தான் எங்களால இந்த பீஸ் ஆஃப் ஹார்மனி என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த நட்பு என்றதுக்கான பலம் அது எத்தனையோ விதமான விடயங்களை மாற்றி அமைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் இந்த வரைக்கும் எழும்பி நிக்குது. இந்த ஸ்மால் ட்ராப்ஸ் என்ற ஈவெண்ட் நாங்கள் தொடங்கி இல்ல நான் இந்தியாவுக்கு பயணிக்கின்ற போது எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-10 பேர் தான் இருந்தவன். அந்த 8-10 பேருடைய பில்டிங்ல தான் எழும்பி இந்தியாவில போய் 2 வருஷம் வேலை திட்டங்கள் செய்தாங்க. அந்த வேலை திட்டத்தை முடிச்சிட்டு திருப்பி இப்ப இங்க குளோபல் சவுத், UPF, யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன், இந்த ரோட்டரி கிளப்ஸ்ல இருக்கிற தனி மனிதர்கள், அந்த நிறுவனங்கள் என்று சொல்கின்ற போது ஒவ்வொரு தனி மனிதர்களும் தான் ஒரு நிறுவனம். லயன்ஸ் கிளப்ல இருக்கிற நிறுவனங்கள், அதே மாதிரி இந்த டாக்டர் ஆக்சுவலி இஸ் அ ஜேர்னலிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமாக ராயல் ஃபேமிலியோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டாக்டர் அயன் பால்கர், அவருடைய கருத்துக்கள் NDTV, CNN, BBC, ABC ரேடியோ இதுகள் எல்லாம் தொடர்ச்சியா வருது. அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள், அவர்கள் எங்களுடைய நிகழ்வுகள்ல கதைக்கின்ற போது அது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களோட பிரச்சனையை உடனடியாக தள்ளும் என்று நான் சொல்லல, ஆனால் ஓரளவுக்கு கவனத்துக்குள்ளாக்கும் என்று நாங்க நம்புறோம். ஆகவே அது மட்டுமல்ல, டாக்டர் ஆக்சுவலி பாரிஸ்டர் கேட் பெஸ்ட் இங்க இருக்கிற UK இந்த கொள்கை வகுப்பு சார்ந்து UPF என்ற ஒரு நிறுவனத்தின் ட்ரஸ்டியா இருக்கிறவர். UPF என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட 170 நாடுகள்ல தங்களோட கிளைகளை பரப்பி மிக செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்குது. அப்ப இவர்களுடைய கருத்துக்கள், அதாவது திவாகரன் சார் சொன்ன மாதிரி நிறுவனங்கள் என்று சொல்வது அதுதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அதே மாதிரி UPF, யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன், இதெல்லாம் இந்த மக்களின் பிரச்சனைகளை இந்த அரசுகளுக்கு சொல்கின்ற முக்கியமான நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு ஊடாக எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதனூடாக அல்லது அந்த நிறுவனங்களில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த மனிதர்கள் எங்களோட பிரச்சனைகளை விளங்கப்படுத்துவதனூடாக ஒரு நட்பினூடாக நாங்கள் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்க கேட்டிருந்த நீங்கள் மற்ற மக்களோட அல்லது கல்வி துறை சார்ந்து இப்ப இந்த பீஸ் ஸ்டடிஸ்ன்றது இங்க வெறும் எழுத்துக்கள்ல இருக்கு. இப்ப எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் பீஸ் ஸ்டடி சம்பந்தமாக ஒரு சாதாரண எழுத்துல இருக்கே தவிர இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இல்ல, அதாவது எங்களோட பள்ளிக்கூட கல்விக்குள்ள இல்ல. ஏன் எங்களுக்கு பீஸ் எஜுகேஷன் முக்கியம் என்று சொல்லி சொன்னால், அதே முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு வருகின்ற இந்த தொழில்நுட்ப உலகத்துல எத்திக்கல் அண்ட் மோரல் திங்கிங் இல்லாம போகுது. இப்ப நாளைக்கு இந்த என்ன சொல்றது, இந்த தொழில்நுட்பம் என்னத்தை செய்யன்னு சொல்லுதோ அதை இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரப்போகுது. அதனால இந்த எத்திக்கல் அண்ட் மோரல் திங்கிங் எழுத்துல இல்லாம இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளால எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும் என்ற ஒரு பாலிசியை நாங்கள் எழுதி நிறைய யூனிவர்சிட்டிகள் ப்ரொஃபசர்ஸ் அவைய ஆலோசனைகளோட இதை அன்னைக்கு 5ஆம் தேதி ஜூலை மாதம் கையளிக்கிறோம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிட்ட. அது அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நாங்க சமர்ப்பிக்கும் போது நாங்க சொல்லல உடனடியாகவே நடைமுறைப்படுத்த போகினோம். ஆனால் நாங்கள் யுனைடெட் கிங்டத்தின் கல்வி திட்டம் இந்த பெரிய அளவான உலகத்தில ஆட்சி செய்கின்ற அடிப்படையில இன்னைக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷன்கள் யுனைடெட் கிங்டம் கொடுத்த இன்ஸ்டிடியூஷன்கள் தான் இயங்கி கொண்டிருக்குது என்ற அடிப்படையில இங்க நாங்க கொடுக்குற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், பாலிசி டாக்குமெண்ட்ஸ் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அப்படியான ஒரு கல்வி திட்டத்தை ஈழத்தமிழர்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்றதையும் ஒரு நாங்கள் இந்த உலகத்தின் சமாதானத்தின் குரல்கள், சமாதானத்துக்காக மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் என்பதையும் நிரூபிக்கின்ற ஒரு அடிப்படையில எங்களோட நகர்வுகள் இருக்கும் என்றுதான் நாங்க இங்க பதிவு செய்ய விரும்புறோம்.
மிக நல்லது நிலா. மிக தெளிவான ஒரு நோக்கத்தோட ஒரு ஒட்டுமொத்த உலக சமூகத்தினுடைய அறம் சார்ந்த விஷயங்களை சொல்லுகின்றதாக, அறத்தை நோக்கி மிகவும் சவால்களை எதிர்கொள்கின்ற தற்கால உலகில் அறத்தினுடைய முக்கியம், அமைதியினுடைய தேவை தொடர்பான ஒரு மிக முக்கிய பணியை, பெரிய சவாலை, ஒரு பெருஞ்சுமையை நீங்கள் உங்களுடைய தலையில் வச்சிருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஆகவே இதை கொண்டு நகர்த்துவதற்கான சக்தி பலம் அனைத்து சமூகங்களிடமிருந்து, அனைத்து பிரிவினரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். In this time, I would like to go back to Dr. Nicola. That's my observation is that in these days that public trust is in many of the policies currently being developed around the peace and the social harmony is gradually declining. That's my observation. In this case, in peace and harmony they become practical realities rather than just ideals. What changes you believe global societies must begin making from today onwards? Thank you. I personally think that we can't just rely on our governments and even our councillors. I think we have to start from ourselves as individuals, which is very, very important. And a good example I can give to you is that currently I have managed to create a small team in Uganda who are part of the Youth Senate of Uganda in Kampala. And we have mobilised, we don't have any money, we don't have any money, but we have managed to mobilise, and we've got together, and bear in mind I'm in the UK and they're in Uganda, and we have managed to create a pilot scheme where we have been accepted by the Minister of Interior against human trafficking. He is the minister, he's approved us, and we are going to go into this July into a main university in Kampala and 3 schools. And we will be, as individuals in society, we're not getting paid, we will be going into schools and we will be educating the youth aged 17 to 25, because these are the youth who are being targeted by traffickers. Yeah. And they're so sophisticated now, they're using TV adverts, they're using radio stations, and they're using fake jobs on online social media platforms. So we're going to teach the youth the tricks of exploitation, how they can check whether or not the job's real or potentially fake, and how to safeguard themselves when they're going or applying for a job and actually making an appointment for an interview. But further than that, what we're doing as individuals, we are going to appoint youth ambassadors so that the youth can do peer-to-peer education within the university. Now that's the pilot scheme. And then what we're going to do from there is we're going to take it from the pilot scheme. We can then analyse the data and see how successful we've been, and then we can upscale this. Now, as an individual from the UK, I have been collaborating with Neela Bala, and we can take, when we've proved that we can do this pilot scheme, we can take this pilot scheme to Sri Lanka, to India, to Pakistan, so we can use our knowledge and we can expand that. Now, we're all well aware that the forms of trafficking are different in different countries. So in the United Kingdom at the moment, we all probably think of forced labour and we probably think about sexual exploitation. But in fact, one of the main problems we have now is exploitation of our youth online. So we're looking at cyber centres, in places like Malaysia, targeting young children who think they're in a relationship online, and then they're being exploited for money because they've exposed themselves. So in the UK, I would probably use that as an example. But for instance, at the moment in Uganda, it would be labour exploitation, sexual exploitation, organ harvesting, which is a serious, and child sacrifice. But we can only start with limited resources. So we have to focus on something that we can really make work. And that is why we've targeted
17 to 25-year-olds to start with, because they're the ones who are going for the jobs and the most vulnerable. So personally, as individuals, it's up to us. We have to mobilise ourselves and do something. It may not be as expansive as what I'm doing, but even something within your community where you can help somebody, you know, especially with the Tamils, you know, Sri Lanka, you know, they are a minority in the United Kingdom. You know, if you join organisations like Small Drops, you can connect. It's like putting glue together, where we can communicate and we can mobilise together as different communities, as individuals. Thank you so much, Nicola. This is very important these days. Everyone have to think and everyone have to take act immediately for these very, very scary situations among all over the world, especially vulnerable young group. So I hope that Small Drops also will take this part. That's in these problems we have identified in Sri Lanka and India, as well as all the developing countries as well. So thank you so much to come together to work on towards the peace and harmony, especially strengthen the young society. That's very important to build our peaceful world through this all the young societies. Thank you, Nicola, for your very important work and hard work. Without, you know, there's a small group. As a small group, you are going everywhere to find the problems and giving your hand to come up the society up. Thank you. திவாகரன், இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக உலகளாவிய ரீதியான பிரச்சனைகளை, ஸ்மால் ட்ராப்ஸுக்காக வந்து உலகளாவிய ரீதியான பல பிரச்சனைகளை, பாதிக்கப்பட்ட சமூகங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் மிக முக்கியமாக இந்த ஜூலை 5ஆம் தேதி என்பது மிகவும் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை நீங்கள் பீஸ் அண்ட் ஹார்மனி, வாய்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்பதற்கு தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது அந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் டேட்டாக இருக்கிறது. அந்த நாள்ல நாங்கள் உணர்வுபூர்வமாக எங்களோட மக்கள் ஒரு நினைவை கொண்டாடுகிற நாளாகவும் இருக்கிறது. அதாவது அன்று கரும்புலி நாளாக, அதாவது எங்களை தாயக மக்கள் அதை நினைவு கூறுற நாள். அந்த நாள் ஏன் வந்தது? அதாவது ஈழத்தமிழருடைய பண்பாட்டியல்ல, அதாவது கல்ச்சர்ல, நாங்கள் மற்றவர்களுக்காக, அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்காக விதரம் இருக்கிற ஒரு சமூகம், தன் அண்ணனுக்காக அல்லது தன் தங்கைக்காக, தன் அண்ணன் கல்விக்காக அல்லது தன்னுடைய தங்கையினுடைய என்ன சிறந்த வேலை வாய்ப்புக்காக விதரம் இருக்கிறது, இந்த தூக்கு காவடி எடுக்கிறது, இவ்வாறு தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் தான் இந்த தமிழர். ஆகவே நாங்கள், அதாவது அந்த ஒரு யுத்தம் நெருங்கிய காலத்தில் முதலாக இந்த யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கும் தமிழ் மக்களுடைய பேரழிவை தடுப்பதற்கும் ஒருவர் தன்னைத்தானே அர்ப்பணித்த முதலாவது நாள் அந்த நாள். ஆகவே அந்த அவருடைய அர்ப்பணிப்புக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் ஜூலை 5ஆம் தேதி அது நடக்கிறது. ஆனால் அடுத்த மாதமே சமாதானம், அதாவது சர்வதேச தலையீடுகளுக்கூடாக, சர்வதேச தலையீடு, இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை தீவிர வருது என்றால் அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் தான், இன்னொரு நாட்டோட செய்யப்படுகிற ஒப்பந்தம். ஆகவே அந்த ஒப்பந்தம் வந்து ஒரு தற்காலிக அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரு நடைமுறை அது வந்தது. அன்றைய காலத்துல உண்மையில ஒரு பெரிய பேரழிவை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தற்கொலை அது. ஆகவே அந்த நாள்ல நாங்கள் இப்போது அந்த நாளை வெளியில இப்போது நினைவு கூறுவதற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் சரி மேற்குலகிலும் சரி எல்லாரும் பயப்படினோம் அந்த நாளை சொல்லுவார். ஆனால் நாங்கள் அந்த நாளை அவர் என்னத்துக்காக அந்த உயிரை அர்ப்பணித்தார்னா இந்த மக்களை பாதுகாப்பதற்காக, அதாவது தமிழ் மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஆகவே அந்த நாள்ல நாங்கள் அதை ஒரு சமாதானத்துக்கான நாளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த தியாகத்தை நாங்கள் மேலும் மேன்மைப்படுத்துவது அதில் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதாவது அவர் தன்னுடைய உயிர்கொடையை கொடுத்து இந்த நாள்ல கொடுத்த பிரதிபலன் தான் குறிப்பிட்ட நாளைகளை ஒரு சமாதான உடன்படிக்கை வருது. அதுக்கு வேற பல காரணங்கள் இருந்திருக்கலாம், அதை நான் இல்லை என்று சொல்ல இல்லை. சர்வதேச, அதாவது இந்த
பிராந்திய அரசியல்ல புவிசார் அரசியல்ல இருக்கிற நிலைப்பாடுகள் அதை உந்தி தள்ளின. இருந்தாலும் இது ஒரு முக்கிய பங்கை வகித்திருக்கிறது. அதாவது இலங்கை அரசையும் ஆச்சரியத்துக்குள்ளும் அதிர்ச்சிக்குள்ளும் உள்ளாக்கி இருக்கிறது, உலகம் தழுவிய ஒரு அதிர்ச்சியை அதை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு சர்வதேச ஒப்பந்தம் உடனடியாக வந்தது. ஆகவே அப்படியான அந்த நாளை நாங்கள் எங்களுடைய சமாதானத்துக்கு நாளாக நாங்கள் எடுத்துக்கொள்வதன் ஊடாக அந்த தியாகத்தை நாங்கள் மேலும் போற்றுவதாகவும் அதை ஒரு பயனுள்ளதாக மாற்றுவதாகவும் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய அமைப்பு கருதுகிறது. அதாவது வேற இந்த இந்த நாளை பல்வேறு விமர்சிக்கிற விமர்சகர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதாவது இந்த உலகத்தில் எதிர் விமர்சனங்கள் 1000 வரும். ஆனாலும் எது சரியோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்போது சரி என்பது சரியாக இருப்பதில்லை. எது பொருத்தமானதோ அதுதான் சரியானது. ஆகவே இன்றைய காலத்தில எது பொருத்தமாக இருக்கிறது, இது எவ்வாறு பொருத்தப்பாடுடையதாக மாற்றுகிறோமோ அதுதான் சரியானதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வரையறுக்கப்பட்ட சரி என்பதிலும் விட பொருத்தமானது என்பதுதான் பொருத்தமாக எங்களுக்கு சரியாக இருக்கும், அதுதான் பயனை தரும். ஆகவே எங்களுக்கு எது பயனை தருகின்றது என்றால் பொருத்தமானது. ஆகவே நாங்கள் பொருத்தமான காலத்திலே செய்ய வேண்டும். அதைத்தான் இப்போது செய்கிறோம். அதாவது உலகம் தழுவிய ஒரு போர்ச்சூழல், உலகம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்குது. ஹோர்மூஸ்ல இருக்கிற எண்ணெய் போக்குவரத்து இல்லாத உலகம் ஸ்தாபிதம் அடைந்து போயிருக்கிறது. ஆக இப்படியான காலத்தில நாங்கள் இந்த சமாதானத்தை வேண்டி பேசுவது என்பது எங்களை நோக்கிய பார்வையை கொண்டு வரும். இந்த நாள்ல நாங்கள் அதை செய்வதன் ஊடாக எங்களுடைய அந்த சமாதானத்துக்கான பங்களிப்பு, உலக சமூகத்துக்கு சமாதானத்துக்கான எங்களோட கன்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதாவது வேர்ல்டுக்கான கன்ட்ரிபியூஷன் ஆக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம். அதனாலதான் இந்த நாளை நாங்கள் தெரிவு செய்கிறோம். மிக நல்லது. மிக முக்கியமாக நல்லதொரு விளக்கம் என்று நான் நம்புகிறேன். என்னென்று சொன்னால் ஜூலை 5 தற்கொடையாளர்கள் என்று வருகின்ற பொழுது தன்னை மறந்து தனக்கான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கான வாழ்தல், மற்றவர்களுக்காக தன்னை கொடுத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அந்த தன்னிலை மறந்து சமூக செயற்பாடு, பல சமூக செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களுக்கு கூட ஏதோ ஒரு சுயநலம் பின்னில் இருப்பது போல பல சந்தேகங்களை எழுப்புகின்ற பல விடயங்கள் இருக்குகின்றன. ஆனால் அந்த தன்னிலை மறந்து தன்னை கொடுத்தவர்களுடைய அதை நீங்கள் உதாரணமாக கொண்டு இந்த அமைதிக்கான நல்லிணக்கத்துக்கான செயற்திட்டங்களை முன்னெடுப்பது பெரும் உதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிலா, இந்த வகையில் திவாகரன் சொன்னது போல மிக முக்கியமாக ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் சமூகத்துக்கு தேவையாக இருக்கின்றது. சமூகத்தினுடைய அமைதிக்கு நல்லிணக்கத்துக்குமாக சர்வதேச தரத்தில் கொண்டு வருவதற்காக ஈழத்தமிழர்கள் என்ற புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் எப்படியாக இந்த நல்லிணக்கத்துக்கான பங்களிப்பை செய்யலாம், அல்லது நல்லிணக்கத்துக்கான தங்களுடைய மனங்களில் மாற்றங்களை கொண்டுள்ளலாம், அல்லது நீங்கள் எடுக்கின்ற செயற்திட்டங்களில் எவ்வாறு அவர்கள் பங்களிக்கலாம். பீஸ் அண்ட் ஹார்மனி, வாய்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற கருத்தரங்கில் அவையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? என்னென்று சொன்னார் ரச்சிதாக்கா, நாங்க ஏற்கனவே இங்க பல்வேறுபட்ட அமைப்புகள் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த புலம்பெயர் நாட்டில இருக்கிற ஈழத்தமிழர்கள் போல, இந்த ஈழத்தமிழ் அமைப்புகள் போல நீங்கள் வேற சமூகங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க இயலாது. ஈழத்தமிழர்களின் அமைப்புக்குள்ளதான் நீங்கள் இந்த கிராமிய சங்கங்கள், நகர சங்கங்கள், பாடசாலை சங்கங்கள், அப்படி என்று அப்படியே தொகுத்து போயிருக்குது. அந்த மக்கள் எதை நம்புகிறோமோ அதே மாதிரி அரசியல் சங்கங்கள் அல்லது கூட்டு முயற்சிகள், எங்களோட நினைவேந்தல் நிகழ்வுகள் அல்லது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சரலா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களோட ஈழத்தமிழ் சமூகம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தை, அதாவது ஒரு அரசற்ற சமூகம் இவ்வாறாக ஒரு அரசு செய்கின்ற வேலைகளை செய்வது என்பது மிக அரிதானது, மிக மிக கடினமானது. எங்களோட சமூகம் இந்த நூலகங்களை பாடுபட்டு சேர்த்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1,08,000 மேற்பட்ட நூலக ஆவணங்களை சேர்த்து வச்சிருக்கிறது இந்த நூலகம் என்று சொல்லி அதை ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய அளவில். அப்ப இந்த அரசற்ற சமூகம் ஒரு அரசு செய்கின்ற முழு வேலைகளையும் செய்கின்றது என்பதனை நான் முதலாவதாக என்னுடைய மனதார வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு எனது அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கிறேன். அப்ப இந்த மக்களுக்குள்ள இருக்கிற இந்த பண்பு இருக்குத்தான் எங்களோட ஈழத்தமிழர்களை நான் எப்பவுமே அவர்கள் ஒரு பெரிய மனிதர்களாக, ஒரு சிறந்த மனிதர்களாக பார்க்கிறேன். எங்க போனாலும் தமிழ்ல கதைச்சால் உடனே டப்பண்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்துடும். நீங்கள் தமிழ் ஓடிட்டு உடனடியாக தமிழ்ல கதைக்கிற ஒரு பண்பு எங்களோட மக்கள்கிட்ட இருக்குது.
ஆனால் இட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ட்ரஸ்ட் இல்லாத தன்மை, அது இந்த போர் தோல்வி எங்களுக்கு தந்த ஒரு பரிசாகத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மிக ஆழமாக நம்பின ஒரு கட்டமைப்பு, நாங்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்த ஒரு கட்டமைப்பு எங்களோட கண்ணுக்கு முன்னாடியே இல்லாமல் போனது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில ஒவ்வொருத்தரை பற்றியும் சந்தேகமா பார்க்கிறது, சந்தேகமாக அவர்களை உரையாடுறது, அவர்களை பற்றி தவறாக சிந்திக்கிறது, இதெல்லாமே மனிதர்களுக்குள்ள இயல்பான இயல்புதான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த மக்கள் அனைவரும் எங்கட இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளலாம். அதனால நான் எல்லா அமைப்புகளுக்கும், இங்க இருக்கிற பெயர் சொல்லத்தக்க அமைப்புகள் அனைவருக்கும் நான் ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்திருக்கிறேன். அவைகளுக்கு தொலைபேசிகளையும் அழைப்புகளையும் எடுத்திருக்கிறேன். சிலர் எடுத்திருக்கிறேன், சிலர் எடுக்கல. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா டிஜிடி உருத்திரகுமரனாக இமெயில் அனுப்பி இருக்கிறேன். அதே மாதிரி பிடிஎஃப் ரவியனருக்கு போன் அடிச்சிருக்கிறேன். டாக்டர் ஒரு ஆள் மூலமாக ஒரு டாக்டர் அவரோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி டிசிசில இருக்கிறவைக்கு, அதே மாதிரி வரலாற்று மையத்துல இருக்கிறவைக்கு, அப்படி டாக்டர் பாலா மாஸ்டருக்கு, இப்படி எல்லாருக்குமே இந்த தகவல்களை நாங்கள் எங்களால் முடிந்தளவு இலங்கையில் இங்கே மட்டுமில்லை, ஆக்சுவலி யுனைடெட் கிங்டத்துல மட்டுமில்லை, உலகம் தழுவிய இடத்துல இருக்கிற என்னோட தொடர்புல இருக்கிற அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் அந்த தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வருவதனூடாக அவர்களும் இங்க வந்த ஆக்களோட ஒரு உறவை பேண முடியும். சிலவளை நாங்க செய்யறதிலும் பார்க்க அவர்கள் மிக சிறப்பாக செய்யக்கூடும். அதனால இப்படியான இடங்கள்ல அவர்கள் கலந்து கொள்வதனூடாக தங்களுடைய ஆதரவு தாரது, ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதனை சர்வதேசத்துக்கு சொல்லுவது, அதனூடாக எங்கள் அறிவியலை ஒவ்வொரு தமிழர்களிட்டே மிகச்சிறந்த அறிவு இருக்குன்னு நான் நம்புறேன். எல்லா ஊடகங்களுக்கும் இந்த தகவலை கொடுத்திருக்கிறேன். அதாவது புலம்பெயர் தேசத்துல இயங்குகின்ற பெயர் சொல்லத்தக்க ஊடகங்கள் அல்லது மக்களின் பார்வைக்கு செல்கின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆகவே இது எங்களுக்கான ஒரு முயற்சி, ஈழத்தமிழர்களுக்கான ஒரு முயற்சி. இதுல நல்லது, அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் சரியா செய்கிறார், இவர் சரியா செய்கிறார் என்றது இல்லை. ஒவ்வொருத்தரும் சரியாக செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒத்துழைத்து செய்தோம் என்றால் இது மிக பலத்தை தரும் என்றுதான் நாங்க நம்புறோம். அதனால அங்க பாரத அந்த கம்யூனிகேஷனை சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அங்க வர்ற விதமான ஆக்கள் வர போயிடும். அப்ப அவையிட்ட இருந்து இவியலும் அந்த இதுகளை எடுத்து, இப்ப எங்களை பொறுத்தவரையில நாங்கள் இந்த பாதியத்தான் திறந்து விடுறோம். நாங்கள் இந்தியாவில பணித்திட்டம் செய்யும் போதும் நாங்கள் 2 வருடமாக சொன்ன விடயம் இதுதான். நாங்கள் பாதையை திறந்து விடுகின்றோம், நீங்கள் அந்த பாதையில் ஓடி செல்லுங்கள் என்றுதான் சொல்லியிருந்தோம். தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்புக்கு தடை இருந்த போது அந்த இயக்கத்தில இருந்த பாதை, அதாவது ரீஹபிலிட்டேஷனுக்கு போயிட்டு வந்த போராளிகளை நாங்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு ஒரு ஜனநாயக முறையில் பேச்சுவார்த்தைகளை அவர்களை உள்ளக்கு கொண்டு விட்டிருக்கிறார். அப்ப அது ஒரு பாதையை பொதுவாக திறந்து விட்டிருக்கிறார். அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் நாங்க சொல்றோம். நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் என்ன செய்ய முடியாது. என்னுடைய வயதும் காணாது, எனக்கான நிதியும் காணாது, நாளைக்கும் எனக்கு ஏதாவது நடந்துட்டு போகலாம். ஆகவே நாங்கள் திறக்கின்ற ஒவ்வொரு பாதையில் நீங்கள் பயனடையுங்கள், எதிர்கால சமூகம் உங்களால் முடிந்ததை பயனடைந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்க இங்க சொல்ல வரோம். 32 வருடமாக சிறப்பு முகாமுக்குள் இருந்தவர்களை அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறோம். அதாவது நான் நேரடியாக போய் அவர்களை பார்த்து, அவர்களோட கதைச்சு, அவர்களுக்கு ஆவண விடயங்களை செய்து, அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அனுப்பி அவைய அந்த நாடுகளுக்கு இலங்கைக்கு செல்ல வச்சிருக்கிறோம். எங்களால சாதாரணாவை அனுப்ப முடியாம போயிட்டது. ஆனாலும் மற்றவர்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அது மட்டுமில்ல, இந்த அகதி முகாமில இருக்கிற ஆக்களுக்கு 9ஆம் தேதி ஜனவரி 2015க்கு முன்னாடி வந்தவர்களுக்கு, அதாவது அங்க இருக்கிறவர்களுக்கு அவர் இல்லீகல் இமிகிரண்ட் இல்ல, நீங்கள் உங்களோட நீங்கள் அந்த நாட்டுல பதிவு செய்யப்பட்டிருந்தால், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் அங்க இல்லீகல் இமிகிரண்ட் இல்லை என்ற ஒரு சட்டத்தை உள்துறை அமைச்சகம் போன 4ஆம் தேதி செப்டம்பர் 2025ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி இருக்கு. அதுக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அது மட்டுமில்ல, இந்த இலங்கையில இனப்பழிப்பு தான் நடந்திருக்குது என்று சொல்லி ஒரு புத்தகம் இந்திய அரசுக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை அல்லது PhD டாக்குமெண்ட் ஒன்று மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல தேரவாத இன அழிப்பு அரசால 26 வீதமான
மக்கள் டிக்ளைன் ஆயிருக்கிறோம், சைவர்கள் அல்லது இந்துக்கள் டிக்ளைன் ஆயிருக்கிறோம் என்றும், கிட்டத்தட்ட 2 வீதமான கிறிஸ்தவர்கள் அந்த இன அழிப்புல பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி டாக்குமெண்ட் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது 1950 இருந்து 2015 வரைக்குமான ஆய்வை அந்த இந்திய மத்திய அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளர்கள் செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் இன அழிப்பு என்று சொல்லி கொண்டு போற இந்த UNHCR-க்கு இல்ல மற்ற UN-க்கு கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட்களை கொடுக்கலாம். ஒரு அரசு ஆவணம் அது. அப்ப இதுகளை நாங்கள் செய்திருக்கிறோம், இதுகளை நீங்கள் பயன்படுத்துவோம்னுதான் நாங்க கேட்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்வதனூடாக இந்த உறவுகளை வளர்த்தல், உறவுகளை கட்டமைத்தல், தேசமாக எழுதல், தேசத்தை கட்டமைத்தல், இவ்வாறுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்து இதில் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் மனதார வேண்டுகிறோம் அல்லது விரும்புகிறோம். நன்றி. நல்லது நிலா. மிக முக்கியமான இந்த நிகழ்வுக்கு அனைத்து அரசு சார்ந்த அரசியல் செயற்பாட்டு நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், பாடசாலைகள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த செயற்திட்டத்தை சிறந்ததொரு நீங்கள் கூறுவது போல ஸ்மால் ட்ராப்ஸ் பிக் இம்பேக்ட்ஸ் என்றது மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மாற்றங்கள் நிகழ்வதற்காக, நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கூடாக ஈழத்தமிழர்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் நோக்கி நகர்வதற்கான, மனிதர்களை உருவாக்குவதற்கான செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என்று நம்புகிறேன். Finally, we would like to conclude our interview. So I would like to ask Dr. Nicola again, what key message would you like this forum to deliver to the global community? My message today would be that whilst we may all speak different languages, and I can't speak Sri Lankan, but I'm still here on this forum, there are still ways to communicate and for us to develop as individuals. So a quick example would be, I went to Nepal last year and I seriously considered starting my project in Nepal. And one of the biggest problems was the language. I couldn't speak Nepalese. So I was always going to need to have a translator. So it was easier for me at this point to start in Uganda, where the majority of people speak English. However, we can then, when I say before, when we do the pilot scheme, we can then transfer that through NELA, through small drops, to Sri Lanka and, to Asia. So there is always a way and a method. So please do not let language define us and let our ignorance restrict our open-mindedness, and that is very important to me. Thank you. Thank you very much, Nicola, and good luck to your good works as well. That's you can impact a lot to the society and younger generation. Thank you, Nicola. Thank you. Good luck. And திவாகரன், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய இந்த வகையான அழைத்தலை பங்கு பெற்றினர்களுக்கு கொடுக்க போகிறீர்கள். எப்படியான ஸ்பீக்கர்ஸ் அன்றைக்கு பேச்சாளர்கள் அதில் இடம்பெற இருக்கின்றார்கள், எப்படியான கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட இருக்கின்றன, யாரெல்லாம் பங்கு பெற்று போகிறார்கள், எப்படியானவர்களை சந்திக்கலாம். நிலா பல வகையான விடயங்களை சொன்னார். வரும்பொழுது பலவிதமான கம்யூனிட்டியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படியான சமூக ஒருங்கிணைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள், எப்படியான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், எப்படி சந்திக்கலாம், எப்படியான அழைப்பை நீங்கள் விட இருக்கிறீர்கள் நிறைவாக? இதிலே முக்கியமாக சர்வதேச நிறுவனங்கள் சார்ந்து பலர் கலந்து கொள்வார்கள். சர்வதேச செய்தி நிறுவனங்கள் சார்ந்த முக்கிய நபர்களும் கலந்து கொள்வார்கள். அதே போல நோபல் பரிசு பெற்றவர்களும் கலந்து கொள்வார்கள். இவ்வாறு அதாவது நடக்க போகிற இந்த அமைதிக்கும் சமாதானத்துமான குரல்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில ஈழத்தமிழர்களுடைய அமைப்புகள் தங்களுக்கு தேவையான, தாங்கள் செய்கின்ற செயல் திட்டங்களுக்கு பக்கபலன் சேர்க்கக்கூடிய, உறவுகளை வளர்க்கக்கூடிய நபர்களை அங்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நபர்களுடைய உறவுகள் ஊடாக நிறுவன உறவை வளர்க்க முடியும். ஆகவே முதல்ல இந்த நபர்கள் ஊடான உறவுகளை வளர்ப்பதற்கு இது ஒரு நல்லொரு இடமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே தமிழர் சார்ந்த அமைப்புகள் இதில் பங்கு பெற்றுவதன் ஊடாக தங்களுடைய செயல் திட்டத்துக்கான இவ்வளவு காலமும் தாங்கள் கண்டறியாத பலரை காணக்கூடியதாக இருக்கும், பலருடைய உதவிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கிறதன் ஊடாக தங்களுடைய அமைப்புகளை வளர்க்க முடியும். அதாவது ஏற்கனவே நிலா குறிப்பிட்டது போல ஈழத்தமிழர்களிடம் தான், அதாவது உலகளாவிய சமூக அமைப்புல பிரித்தானியாவில் பார்த்தால் சமூக அமைப்புகள் என்று பார்த்தால் தமிழர்களிடம் தான் கூட சமூக அமைப்பு இருக்குது. அதாவது பாடசாலை சங்கங்கள் இருக்கிறது,
பழைய மாணவர் சங்கங்கள் இருக்கிறது, மாவட்ட சங்கம் இருக்கிறது, கிராமிய சங்கம் இருக்கிறது, கோயில் சங்கங்கள் இருக்கிறது. இவ்வாறு பல சங்கங்களாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது இந்த யூதர்கள் உலகின் மிகப்பெரிய கல்விமான்களாக முன்னோடிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட ஒரு பழமொழி இருக்கிறது, 2 யூதன் சேர்ந்தால் 3 அமைப்பு கட்டுவான் என்று. 2 யூதன் 3 அமைப்பு கட்டுவான் என்று இருக்கிறது அவர்களுடைய பழமொழி. அவர்கள் பல அமைப்புகளை வைத்திருப்பார்கள். ஆகவே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அமைப்புகள் கூட செய்யலாம். ஆகவே இந்த தமிழர்களும் அவ்வாறுதான் இருக்கிறது, தமிழர்களும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆகவே நாங்களும் பல அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு அமைப்புகளும் தங்கள் வேலைகளை இலகுவாக்குவதற்கு சில உறவுகளை இங்கே வளர்க்க முடியும். ஆகவே இந்த உறவுகள் ஊடாக ஈழத்தமிழர்களுடைய ஒரு தேசமாக திரளக்கூடிய வாய்ப்பை தரும். தனி ஒரு அமைப்போ அல்லது தனியா ஒன்றுக்குள்ள வந்து நின்று வேலை செய்யறதாலேயோ ஏதாவது நடந்து விடும் என்றால் இல்லை. இது இலங்கை அரசியல்ல, இந்திய அரசியல்ல, உலகந்தழுவிய அரசியல்ல ஒரே கூட்டுக்கண்ணிலும் கொண்டா நிற்க முடியாது. மனிதர்கள் மாறுபட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு அமைப்புகளாகவும் பல்வேறு சிந்தனைகளோடும் இருப்பார்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் ஒரு கோசில, அதாவது எங்களோட தேசியம் என்ற அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த அடித்தளத்துக்காக ஈழத்தமிழுடைய நலனுக்காக வேலை செய்ய வர வேண்டும். ஆகவே அந்த 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 ஒரு ஈழத்தல தமிழருடைய நலன் என்ற ஒரே ஒரு ஒற்றை இலக்கிற்காக ஒரு இடத்துல நாங்கள் சேருவோம், அந்த ஒரு இடத்துல பயணிப்போம், அந்த ஒரு இடத்துல எங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த கூட்டு சந்தைக்கு போவோம் தானே, இந்த சாட்டர்டே மார்க்கெட் என்று போவோம் தானே, இங்க எல்லாத்தையும் வாங்க முடியும், அங்க எல்லா தரமான பொருட்களையும் எடுக்க முடியும். அதன் கருத்தான் இது. அதாவது எல்லா விஷயமான எல்லா விடயங்களும் அங்க வரும். எல்லா உலகம் தழுவிய முக்கியமான ஆட்கள் வருவினம். ஆகவே அந்த முக்கியமான ஆட்களை நாங்கள் தொடர்புக்கு கொண்டு வரலாம். இதுல நான் சொல்ற முக்கியமான ஆட்கள் வந்து ஏதோ நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல, ஒரு 50 பேர், அதாவது வேற சமூகங்களை தேர ஒரு 50 தொடக்கம் ஒரு 70 பேர் வரையான ஆட்கள் வருவினம். ஆனா இன்வைட் பண்ணப்பட்ட ஆட்கள் முக்கியமான ஆட்கள் என்ற அடிப்படையில அந்த அவர்களுடான தொடர்பை பேணுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே இதுல கலந்து கொள்வதன் ஊடாக, அதாவது இந்த ஸ்மால் ரோப்ஸ் அந்த ஏற்பாட்டில தாங்கள் வளர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள், அதாவது தமிழ் அமைப்புகளுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை விடுறோம். ஆகவே அவர்கள் இங்க வந்தால் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதை ஈழத்தமிழர்களுடைய நலனுக்காக அதை பயன்படுத்த முடியும். நல்லது திவாகரன். ஸ்மால் ட்ராப்ஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க் இணைந்து நடத்துகின்ற வாய்ஸஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற இந்த மகாநாடு ஜூலை 5ஆம் தேதி வெம்ப்ளியில் இருக்கின்ற கிறிஸ்டல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. காலை 10 மணி தொடக்கம், இல்லையா, 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை முழு நாளான ஒரு கருத்தரங்காக, முழு நாளுமே அமைதியை, நல்லிணக்கத்தை, ஜனநாயகத்தை பேசுகின்ற ஒரு கருத்தரங்காக, அனைத்து சமூகங்களும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு கருத்தரங்காக இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து சமூகங்களோடையும் இணைந்து பணியாற்ற வேண்டிய, இணைந்து செல்ல வேண்டிய உலகத்தினுடைய அந்த பொருத்தப்பாட்டை மிக தெளிவாக திவாகரன், நிலா, டாக்டர் நிக்கோலா அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மிக பொருத்தமான காலத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜூலை 5ஆம் தேதி தன்னலமற்ற தற்கொடையாளர்களுடைய அந்த நாளில் நாங்களும் எங்களுடைய நலங்களை கடந்து ஒரு சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்புக்காக, சமூகத்தினுடைய நலனுக்காக, சமூகத்தினுடைய அடுத்து வரும் தலைமுறையினருக்கான அமைதி நல்லிணக்கத்துக்கான ஒரு உலகத்தை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய நேரத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக என்பதை மிகவும் தெளிவாக எங்களை நாங்கள் கேள்வி கேட்பதற்கான ஒரு கணத்தை இப்பொழுது நிலா ஸ்மால் ட்ராப் அமைப்பினரும் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே உங்களுடைய பங்களிப்பு அன்றைய தினம் இருக்கும். முடிந்த மாணவர்கள் காலையிலிருந்து மாலை வரை அந்த நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இணைந்து கொண்டு பலனடைவீர்கள். ஒட்டுமொத்த சமூகத்துக்காக எங்களுடைய தனிப்பட்ட நலன்களை கடந்து ஒரு ஈழத்தமிழுடைய சமூகம் உலகளாவிய ரீதியிலே ஒருங்கிணைந்து போவதற்கான அந்த சமூகத்தினுடைய அமைதிக்கான நகர்தல் தொடர்பாக சிந்திப்பதற்கான ஒரு பொழுதை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பொழுதை சரியான முறையில் பயன்படுத்த எல்லோரும் நாங்கள் கரம் கொடுப்போம் என்று நம்புகின்றேன். நிறைவாக நிலா, மிக இறுதியாக உங்களுடைய வார்த்தைகளோடு நாங்கள் நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றி ரச்சிதா. ஆக்சுவலி இதுல வர ஈவெண்ட்டுக்கு வர ஆக்கள் யார்ட்டு கேட்டிருந்த நீங்கள், அப்ப நாங்கள் வேட்டிக்குள்ள தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பேர் சொல்றேன்னா, டாக்டர் கமல் தாவூரி, இஸ் IAS ஆஃபீஸர், ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் இந்தியாவில் இருந்து வாரார்.
அதே மாதிரி டாக்டர் விஜயன் வாரர். அவர் வந்து வேர்ல்ட் பீஸ் ஆர்கனைசேஷன்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், நீண்ட காலமாக அதுல பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் அங்க இருந்து வாரர். அதே மாதிரி இந்த மத அமைப்புகள் சார்ந்து சில ஆட்கள் வரியினம். அதே போல பாகிஸ்தான்ல இருந்தும் இந்த மாதிரியான பெயர் சொல்லத்தக்க இல்ல அந்தந்த நாடுகள்ல இருக்கிற முக்கியமான நபர்கள் இங்க யூகேல இருக்கிறவர்கள் வருகிறார்கள். இது அவியல் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஊடகங்கள் வருது. ஏன்னா அந்த நேம்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்றது கடினமா இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் அவேண்ட லாங்குவேஜ்ல இருக்கிறதாலே எனக்கு அது சரியா இவையோட இங்கிலீஷ்ல அவை டிரான்ஸ்லேட் பண்ணே இல்லை. அப்ப அவையோட மொழியில தான் கரைக்கிறேன். பங்களாதேஷ்ல இருந்தும் அப்படித்தானே. அந்த என்னன்னா நான் லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் அவையோட கூட்டங்களுக்கு. அவையில இருக்கிற கவுன்சிலர்ஸ், அவையில இருக்கிற அந்த கிராமிய சங்கங்கள், அவையோட பிரச்சனைகள் சார்ந்து கிடைக்கிறார்கள் எல்லாம் வருகிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாங்கள் என்ன மாதிரி இதை இதண்டி இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, எவ்ரி நாடு ஸ்ரீலங்காவில இருந்து டாக்டர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் அப்படியான ஆக்கள் வரி. நம்ம இப்ப பேருகளை வந்து இப்ப நான் உங்களுக்கு பர்டிகுலர்லி சொல்ல முடியாம இருக்கிற காரணம் என்னன்னா, நாங்கள் ஆல்ரெடி விசா ப்ராசஸுக்கு கொடுத்திருக்கிறோம். சோ அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் பாஸ் ஆகி வந்தா தான் நான் உங்களுக்கு பேர்களை சொல்ல முடியும். ஆனால் அந்த விசா ப்ராசஸுக்கான முழு வேலைகளையும் நாங்கள் ஆல்ரெடி செய்துட்டோம். சோ ஹோப்லி அவையில எல்லாம் விரைவினம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அரசியல்வாதிகளை இந்த முறை அழைக்கவில்லை. விரும்பினால் அரசியல்வாதிகளுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறோம். அவை விரும்பினா ஈழத்தமிழர்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்லது செய்யணும் நினைச்சால் அவைகள் வரலாம். ஆனா நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் பர்டிகுலர்லி இலங்கையில இருந்து கூப்பிடல. ஆனா இந்தியாவில இருந்து வன்னியரசுக்கு தகவல் கொடுத்திருந்த நான் என்னன்னு சொன்னா, அவர் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டேன் தகவல். அப்ப அவர் இதுக்கு வரக்கு முன்னாடியே அவருக்கு மட்டுமில்ல எஜுகேஷன் சார்ந்த ஆனந்தகுமார் அண்ட் இந்த தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி டீன் அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த விசாக்கள் கொடுத்து அவர்கள் வந்தால் தான் அது உண்மை என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த பொலிட்டீஷியன்ஸ் அவைகிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் டிப்ளமேட் பாஸ்போர்ட் இருக்கும், குயிக்கா வந்துடுவிடும். ஆனா கவர்மெண்ட் சர்வன் என்று சொல்லிக்குள்ள அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு நான் சொல்லலாம் இருக்கு. அதே மாதிரி நைஜீரியா லேடி, ஷி இஸ் a counselor for me. ஆக்சுவலி அவாட்ட வந்து ஒரு என்ஜிஓ இருக்குது, சிஐசி இருக்குது, சிஸ்டர்ஸ் கொலாபரேஷன் ஒரு இது வந்து கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்து டாக்டர் அப்னா, ஷீ காட் பிக் ஆர்கனைசேஷன், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அதுல செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அவைய ஆர்கனைசேஷன்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ் வருகிறோம். அவையெல்லாம் இந்த நாட்டுல இருக்கிறார்கள். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து அவைய ஆர்கனைசேஷன் சார்ந்தாக்கள். ICPN, இன்டர்நேஷனல் சில்ட்ரன் பீஸ் நெட்வொர்க், நெல்லி இஸ்கேனோவா, அவ வந்து 1979 அவன் ஆர்கனைசேஷனுக்குள்ள பல்கேரியாவில உருவாகின அந்த ஆர்கனைசேஷன். நீண்ட காலமாக இந்த குழந்தைகளின் கல்வி, சமாதானம், அந்த வேலை திட்டங்கள் அவ ஒரு நீண்ட காலமாக பயணிச்சிருக்கிறா. அவையும் வந்து எங்களோட ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இன்டகிரேட் பண்ணித்தான் வேலை செய்யறோம். அப்ப அதனால அவ வந்து வருங்காலங்கள்ல இணைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் எங்களோட கூட்டங்களுக்குன்றதை நான் சொல்லிக் கொள்றேன். வேறுபட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இதுல வந்து இன்டகிரேட் பண்ணுது. அதாவது என்ஜிஓஸ், எஜுகேஷன் வேலை செய்கிற யூனிவர்சிட்டிஸ், ஆல்சோ தட் நீங்க ரோட்டரி கிளப் சொன்னா யூ நோ தட் தேர் ஆர் வெரி ஹை ப்ரொஃபைல் தேர். அங்க ரோட்டரி கிளப்ல நிறைய பெரிய பெரிய ஆக்கள் இருக்கு, நம்ம அவையில் வருகிறோம். அப்ப நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நேரத்தில் பெயர் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்குது. அதோட வந்து அங்கிருந்து வாராக்கள் ரெண்டு பர்டிகுலர்லி என்னால சொல்லலாம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த விசா ப்ராசஸ் நான் தவறான தகவலை தந்து பிள்ளையாக வழி நடத்த விரும்புகிறேன். நான் எப்பவும் சொல்ற வார்த்தைகள் நீ சரியாக இருக்கணும்ன்றதுல தெளிவாக இருக்கிற நாங்கள். அதனால சிலபல உங்களுக்கு சரியான தகவலை இப்ப கொடுக்கலாம் இருக்கலாம். என்னதொரு கூட்டம் வைக்கும் போது எங்களுக்கு we can give more informative, I think so. Thank you so much for your great time and support. இறுதியாக மெய்வழி நான் கேட்ட உடனே ஊடக அனுசரணை தர்றதுக்கு நீங்கள் முன் வந்ததுக்கு எங்களோட தமிழ் மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறதை நான் மனதால வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நல்லது நிலா, திவாகரன் அண்ட் டாக்டர் நிக்கோலா, உங்களுடைய டாக்டர் மன்னிக்கணும் கவுன்சிலர் ஜெயரஞ்சன் அவர்களோட 3 பேரும் 4 பேரும் இணைந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு விரிவான விவரத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும். சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் நோக்கிய பயணத்தில் பலருடைய கரங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது. Thank you so much, Dr. Nicola, for your time as well. So I hope that everything will go well.
and more people will take part in this to make this event successful. Thank you so much. Thank you. Thank you. நன்றி. நல்லது நேர்களே, என்று மெய்வெளியினுடைய சமூக வழி நிகழ்ச்சியில் எங்களுடைய ஸ்மால் ட்ராப்ஸ் பிக் இம்பேக்ட் என்ற ஒரு விருதுவாக்கோடு செயற்திட்டங்களை முன்னெடுக்கின்ற தென்னாசிய நாடுகளுக்கு இடையிலான அமைதி, நல்லிணக்கம், சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற மகாநாடு, நான் மீண்டும் சொல்கிறேன், ஜூலை 5ஆம் தேதி வெம்பிளியில் இருக்கின்ற கிறிஸ்டல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மண்டபத்திலே காலை தொடக்கம் மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கின்றது. முடிந்தவர்கள், இலக்கியவாதிகள், கல்வியலாளர்கள், சமூக தொண்டர்கள் அனைவருமே உங்களுடைய பங்களிப்பை செய்து ஒரு சமூகத்தினுடைய ஒன்று திரண்ட திரளும் சமூகமாக, தேசிய மக்களாக ஈழத்தமிழினம் தன்னுடைய அடையாளத்தை பதித்துக் கொள்ள உங்களுடைய ஆதரவை கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.